ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் ஸ்ரீராம நவமி, ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணருக்கு நடைபெற்ற ஸ்னபன திருமஞ்சனம். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீராம நவமி உற்சவம், உற்சவ தெய்வங்களுக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம். ஒண்டிமிட்டா ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய பூச்சாற்று வைபவம், வண்ண மலர்கள் நடுவே காட்சி கொடுத்த ஸ்ரீ நம்பெருமாள். கும்பகோணம் ஸ்ரீராமசுவாமி கோயில் ஸ்ரீராம நவமி திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் இன்று காலை ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணருக்கு சிறப்பு ஸ்னபன திருமஞ்சனம் நடைபெற்றது. ஆலயத்தில் உள்ள ரங்கநாயக்க மண்டபத்தில் பிரத்யேக ஸ்நான பீடத்தின் மீது ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி கலசாராதனை செய்ததும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் சுவாமிகள், செயல் அலுவலர் திரு ஏவி தர்மாரெட்டி தம்பதிகள் முன்னிலையில் திருமஞ்சனத்தை துவக்கினர். வேத மந்திரங்கள், பிரபந்த பாராயணங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றியதும் ஆரத்திகள் காட்டி சகசரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். திருப்பதியில் இருக்கும் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய ஊஞ்சல் மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு ஸ்ரீராம நவமியையொட்டி ஸ்னபன திருமஞ்சனம் நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் கலசாராதனையுடன் பூஜைகள் துவக்கப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணனுக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க தெய்வங்களுக்கு திருமஞ்சனத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து தாமரை மற்றும் துளசி மாலைகள் சாற்றி கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு சங்கநிதி, பத்மநிதி கொண்டு சகசரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி ஸ்னபன திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் வானகம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ கோதண்டராமரை வணங்கி வழிபட்டனர். கடப்பா மாவட்டம் ஒண்டிமிட்டாவில் உள்ள ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளை சர்வலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை தெய்வங்கள் அருகே வைத்து பூஜைகளை துவக்கினர். தங்க கொடிமரத்தில் அர்ச்சகர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காண்பித்ததும் பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து வஸ்திரம் மற்றும் மலர் மாலையுடன் மாவிலை கட்டி அலங்கரித்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க கருட பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு சந்தனமிட்டு தீபதூபங்கள் காட்டி நைவேத்தியத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். திரளான பக்தர்கள் கொடியேற்ற வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் இன்று ஸ்ரீராம நவமி ஆஸ்தானம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் பெருமாளை கோதண்டமும் அஸ்திரமும் ஏந்திய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ பத்மாவதி தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர ஆரத்தி காட்டப்பட்டது. திருமலை திருப்பதி தேவஸ்தான சென்னை மற்றும் புதுவை மாநில ஆலோசனை குழு தலைவர் திரு ஏஜே சேகர் அவர்கள் பட்டு வஸ்திரங்களை சுமந்து கொண்டு முன்னே செல்ல பலவித பழங்கள் உள்ளிட்டவைகளை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு பட்டு வஸ்திரங்கள் மூலவரிடம் சேர்ப்பிக்கப்பட்டதும் அட்சதைகளை சுமந்து கொண்டு மீண்டும் ஆலய வலம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பட்டு வஸ்திரங்களை ஸ்ரீ கோதண்டராமருக்கு சாற்றி வேத மந்திரங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு அட்சதை தூவப்பட்டது. இதையடுத்து எம்பெருமானை சேவித்தபடி வீற்றிருந்த ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ பகவத் ராமாயணம் வாசிக்கப்பட்டது.
தசரதன் மைந்தர்கள் வில்லும் அம்பும் ஏந்தி சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர ஸ்ரீ ஜானகி தேவி சர்வாபரண பூஷிதையாக அருகே நின்று அருள்பாலித்தார். ராமாயண பாராயணம் முடிந்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து அனைவரிடமும் பணம் வசூலிக்கப்பட்டு அதனை சுவாமியிடம் சமர்ப்பித்து ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயருக்கு ரூபாய் ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு வசூலிக்கப்பட்ட பணம் உண்டியலில் சேர்க்கப்பட்டது. நிறைவாக தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காண்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆலோசனை குழு தலைவர் திரு ஏ சேகர், ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் பூச்சாற்று வைபவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ பாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திலிருந்து வெள்ளித்தோளுக்கிணியானில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து வெளியே அழைத்து வந்தனர். சிம்மகதியில் எம்பெருமான் மூலஸ்தானத்தில் இருந்து வெளியே வர தங்க திருக்குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி சுமந்து வந்தனர். தீப்பந்தங்கள் முன்னே செல்ல பிரகாரங்கள் வழியே உற்சவரை அழைத்து வந்து நாழிகேட்டான் ஆரியப்பட்டால் வாசல்கள் கடந்து வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் உடன் வர பூச்சாத்து மண்டபத்தை அடைந்தார் ஸ்ரீ நம்பெருமாள். அங்கு எண்ணற்ற பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மகிழம்பூ சரங்களை திருமுடியில் சுற்றி கொண்டு காட்சி கொடுத்த உற்சவர் அணிந்திருந்த மாலைகளை அகற்றி வண்ணமயமான கதம்ப மலர்ச்சரங்கள் அணிவித்து மல்லிகை உள்ளிட்ட நறுமண மலர்கள் கொண்டு செய்யப்பட்ட மலர் போர்வையையும் போர்த்தி பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் தெளிக்கப்பட்டன. நறுமணம் கமழும் மலர்களை அணிந்து அபயம் காட்டியபடி ஸ்ரீ நம்பெருமாள் காட்சி தர ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். தென்னக அயோத்தி என போற்றப்படும் கும்பகோணம் ஸ்ரீ ராமசுவாமி திருக்கோயிலில் ஸ்ரீராம நவமி பெருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. திருவிழாவின் ஒரு பகுதியாக கோயில் வாகன மண்டபத்தில் வெள்ளி ஹனுமந்தன் மீது வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீராமபிரானுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சகர் துளசி கொண்டு அர்ச்சனை செய்ய பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். பிரிய பக்தன் மேல் பச்சை பட்டுடுத்தி கொண்டு சர்வாபரணங்களுடன் தங்க கிரீடமும் திருக்கரங்களில் கோதண்டமும் அஸ்திரமும் ஏந்தி அபயம் காட்டியபடி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அழகாக காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பொதுஜன சேவை நடைபெற்றது. நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை வாகன மண்டபத்திலிருந்து ஒய்யார நடை நடந்தபடி வெளியே அழைத்து வந்தனர். ராஜகோபுரத்தின் முன்பு நின்றருளிய சுவாமிக்கு மலர்ச்சரங்கள் சூட்டி கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். மின்னொளியில் ஹனுமந்தன் மீது அமர்ந்த உலா வந்த ஸ்ரீ ஜானகி ராமனை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். சிகர நிகழ்ச்சியான தேரோட்டத்தை முன்னிட்டு இன்று காலை கோயில் எதிரே நிறுத்தப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேரில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளை சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். 4 குதிரைகள் பூட்டப்பட்ட திருத்தேரின் வடத்தை பக்தர்கள் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. ஸ்ரீராமா ஜெயராமா கோதண்டராமா என பக்தி முழக்கம் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் கோயில் சித்திரை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் தங்க பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரானை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பச்சை பட்டுடுத்தி கொண்டு கருட பகவான் எம்பெருமானை சுமந்தபடி காட்சி தர சர்வாபரண பூஷிதனாக சுவாமி பரமபத கோலத்தில் பிரிய பக்தன் மேல் அமர்ந்து அருள்பாலித்தார். எதிர் சேவையாக வெள்ளி அன்னப்பறவை மீது சுவாமி நம்மாழ்வாரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகள் முன்பு ஜீயர் சுவாமிகளும் ஆச்சாரிய புருஷர்களும் பிரபந்தம் சேவித்தனர். இதையடுத்து ஜீயருக்கும் பிரபந்ததாரர்களுக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கியதும் புறப்பாடு துவங்கியது. ஆலய கதவுகள் திறக்கப்பட்டு எதிர் சேவையாக நின்ற சுவாமி நம்மாழ்வாருக்கு ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரான் காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவரை நுழைவு வாயில் ஆராதனையோடு கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். தொடர்ந்து ஸ்ரீ நம்மாழ்வாரும் வெள்ளி அன்னப்பறவை வாகனத்தில் சுவாமியுடன் எழுந்தருள பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். இதையடுத்து கோயில் யானை மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகள் வீதி உலா புறப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் துவங்கியுள்ள சித்திரை வசந்த உற்சவ விழாவில் முதல் நாளன்று ஸ்ரீ அண்ணாமலையாருக்கும் உண்ணாமுலை அம்மனுக்கும் பொம்மை பூ போடும் வைபவம் நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு சிவாலய உள் வளாகத்திலிருந்து உற்சவர்கள் ஸ்ரீ அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்பாளையும்
கேடயத்தின் மேல் அமர்த்தி பரவச நடனம் ஆடியபடி வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். கோயிலில் இருக்கும் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள பன்னீர் மண்டபத்தில் ஆதித்தம்பதிகளை வெட்டிவேர் சப்பரத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகளுடன் காசு மாலைகள், பலவித ஆபரணங்களோடு கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். வெட்டிவேர் சப்பரத்தில் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் தெய்வங்களை ஆலயத்தில் இருக்கும் மகிழ மரத்தை சுற்றி வர புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு பொம்மை பூ போடும் வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. சிவசக்தியை சந்தோஷப்படுத்தும் விதத்தில் பாவை வடிவிலான பொம்மை மலர்களை தூவ பொம்மை பூ போடும் வைபவம் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. புகழ்பெற்ற சக்தி பீடங்களில் முதன்மையானதாக விளங்கும் திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோயில் தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்திலிருந்து உற்சவர் அருள்மிகு மாரியம்மனை சிறப்பாக அலங்கரித்து தேரடிக்கு சுமந்து வந்தனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவரை திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்தனர். 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ணத் தோரணங்களுடன் அழகாக காட்சி கொடுத்த தேரின் வடத்தை பக்தர்கள் பிடித்து இழுத்ததும் தேரோட்டம் துவங்கியது. ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியபடி கொளுத்தும் வெயிலில் தேரோட்டத்தில் பங்கேற்ற பக்தர்கள் மீது நீர் தெளிக்கப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து அம்மனின் அருள் வேண்டி வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்மசுவாமி ஆலய சித்திரை பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவர் சிம்ம வாகனத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். 2ஆம் நாளான நேற்று இரவு வாகன மண்டபத்தில் சிம்மத்தின் மீது எழுந்தருளி காட்சி கொடுத்த ஸ்ரீ பக்தோசத பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் தரிசனம் செய்ததும் உற்சவரை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். பிறகு 2 குடை சேவையோடு உற்சவருக்கு புறப்பாடு துவங்கியது. வாத்தியக்காரர்கள் நாதஸ்வர மேளதாளங்களை இசைத்து முன்னே செல்ல சிம்ம வாகனத்தின் மேல் சர்வலங்காரத்தோடு உலா புறப்பட்ட பெருமாள் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். மாட வீதியில் சிம்மத்தின் மீது அமர்ந்தபடி வலம் வந்த உற்சவருக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் திவ்யதேச கோவிலான திருவெழுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாருக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பிரகலாத ஆழ்வான் தோட்டத்தில் ஊஞ்சல் மீது உற்சவர் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாரை கொலுவிருக்கச் செய்தனர். மஞ்சள் பட்டு சேலை கட்டிக்கொண்டு பலவித ஆபரணங்களுடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்திராயும் தாங்கி அபயமும் வரதமும் காட்டியபடி ஸ்ரீ தாயார் அழகாக அருள்பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாருக்கு தூபம் காட்டி திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து ஊஞ்சல் ஆடியபடி அருள்பாலித்த தாயாருக்கு ஆலவட்டம் வீசி நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் கொடுத்த மலர்ச்சரங்களை தாயாருக்கு சமர்ப்பித்து கும்பதீபத்துடன் கற்பூரம் காண்பித்ததும் தாயாரை தரிசித்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. ஏராளமானோர் உற்சவரை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள தேவார பாடல் பெற்ற அருள்மிகு திருநிலை நாயகி உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் திருஞான சம்பந்தருக்கு உமையம்மை ஞானப்பால் வழங்கிய வைபவம் நடத்தப்பட்டது. இதையொட்டி உற்சவர் திருஞான சம்பந்தரை வண்ணப்பட்டு வஸ்திரங்கள் கட்டிய வெள்ளித் திருச்சிவிகையில் எழுந்தருளச் செய்து பிரம்ம தீர்த்தக்கரைக்கு சுமந்து வந்தனர். ஆதீனங்கள் முன்னிலையில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவரை குளக்கரைக்கு சுமந்து வந்தனர். அங்கு அருள்மிகு திருநிலை நாயகி அம்பாள் பல்லாக்கில் எழுந்தருளி தங்க கிண்ணத்தில் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பிறகு அம்பிகைக்கும் திருஞான சம்பந்தருக்கும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் பக்தர்கள் அனைவருக்கும் பால் பிரசாதமாக வழங்கினர். இதையடுத்து ரிஷப வாகனங்களில் சுவாமியும் அம்பிகையும் திருஞான சம்பந்தருக்கு காட்சியளிக்கும் வைபோகம் சிறப்பாக நடத்தப்பட்டு ஆதித்தம்பதிகளுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் திருஞான சம்பந்தர் உற்சவ மூர்த்திகளை வலம் வந்து வழிபட்டார். சென்னை மடிப்பாக்கத்தில் இருக்கும் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேகராமர் கோயிலில் ஸ்ரீராம நவமி பிரம்மோற்சவத்தின் நிகழ்வுகளாக ஸ்ரீ சீதாராமருக்கு ஊஞ்சல் சேவையும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு சேஷவாகன புறப்பாடும் நடைபெற்றது.
முன்னதாக உற்சவர்கள் ஸ்ரீ சீதாராமரை மரக்கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஒய்யார நடை நடந்தபடி சுமந்து வந்தனர். ஸ்ரீ ஜானகி மற்றும் ஸ்ரீ ராமபிரானுக்கு வண்ணப்பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் நவரத்ன நீள்முடி கிரீடங்கள் அணிவித்து மலர் மாலைகளோடு துளசி மாலைகள் சாற்றி அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ சீதாராமர் முன்பு பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாட உற்சவர்களை ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவை நடத்தப்பட்டது. சாமரங்கள் வீசியபடி ஊஞ்சலில் நின்றருளிய ஸ்ரீ ஜானகி தேவிக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து சேஷ வாகனத்தில் உற்சவர்களை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. கையில் வில்லும் அஸ்திரமும் ஏந்தி ஸ்ரீ ராமபிரான் சர்வலங்காரத்துடன் காட்சி தர பலவித ஆபரணங்கள் அணிந்து திருமாங்கல்யத்துடன் ஸ்ரீ ஜானகி தேவி அருகே அமர்ந்து அருள்பாலித்தார். பின்னர் உற்சவ மூர்த்திகளை நுழைவு வாயில் ஆராதனையுடன் கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். பிரபந்ததாரர்கள் ஸ்ரீ சீதாராமர் முன்பு பிரபந்தம் சேவிக்க ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ சீதாராமருக்கு சேஷவாகன புறப்பாடு நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள ஸ்ரீ யோகபீட சதுர்புஜ ஆஞ்சநேய சுவாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக உற்சவர்கள் ஸ்ரீ சீதாராமர் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வஸ்திரங்கள் கட்டி மல்லிகை சரங்கள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். பின்னர் கருட பகவான் மீது ஸ்ரீ சீதாராமரை கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பொதுஜன சேவை முடிந்ததும் உற்சவர்களுக்கு திருஷ்டி கழித்து வாகன மண்டபத்திலிருந்து வெளியே சுமந்து வந்து வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். ஆதிசேஷன் குடைபிடிக்க சீதா பிராட்டியை மடிமீது அமர்த்தி கொண்டு ஸ்ரீ ராமபிரான் அருள்பாலிக்க பிரிய பக்தனான கருடன் உற்சவர்களை சுமந்தபடி அருள் புரிய திருவீதி புறப்பாடு துவங்கியது. பக்தர்கள் வீதி உலா வந்த உற்சவர்களுக்கு ஆரத்திகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்தனர். மன்னார்குடி அருகே வடுவூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் உற்சவத்தை முன்னிட்டு தெய்வங்கள் விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். முன்னதாக கோயிலில் வெள்ளிக்கேடயத்தின் மீது ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தசரதன் மைந்தனான ஸ்ரீ ராமபிரான் கையில் கோதண்டமும் அஸ்திரமும் ஏந்தியபடி புன்னகை தவழும் திருமுகத்தோடு அழகாக அருள்பாலிக்க ஸ்ரீ சீதா பிராட்டி ஞானத்துடன் அருகே எழுந்தருளி காட்சி தந்தருளினார். கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ ராமபிரானை கைகூப்பி சேவித்தபடி எழுந்தருளியிருந்த ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெள்ளி கவசத்துடன் மரகதக்கல் பதித்த கிரீடம் அணிவித்து வெண்பட்டு கட்டி வெற்றிலை மாலையும் மலர் மாலையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தெய்வங்களை ஆலய உள்வளாகத்திலிருந்து வெளியே அழைத்து வந்தனர். தொடர்ந்து பிரபந்ததாரர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு பிரபந்தம் சேவித்தனர். இதையடுத்து மத்தாப்புக்கள் கொளுத்தப்பட்டதும் உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. பல்வேறு வீதிகள் வழியாக வந்த தெய்வங்களை பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். சென்னை எழும்பூரில் இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் சித்திரை மாத உற்சவத்தையொட்டி தெய்வங்களுக்கு விசேஷ பூஜைகளும் புஷ்ப பல்லாக்கு புறப்பாடும் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு அமிர்த கலச காதணிகள் பூட்டி இரட்டை கிளி பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்களுடன் ஹாரங்களும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களும் விசேஷ அலங்காரத்துடன் இருபுறம் நின்று காட்சி தந்தருளினர். ஊஞ்சலாடியபடி அருள்பாலித்த உற்சவ தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு வையாளி சேவை சிறப்பாக நடத்தப்பட்டது. அபயமும் வரதமும் காட்டி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு அழகாக அருள்பாலித்த ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசித்த ஏராளமான பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டதும் புஷ்ப பல்லக்கில் உற்சவர்களை கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள அருள்மிகு வடக்கு வாசல் செல்வியம்மன் கோயில் பெருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு சந்தன காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அஷ்டபுஜ நாயகி சூலமேந்தியபடி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோயில் முன்பு சிறுமியர்களும் பெண்களும் பாடல் பாடியபடி கும்மியடித்து வழிபட்டனர். பிறகு அம்மன் திருமுகம் பதித்த பூங்கரகம் முன்னே செல்ல காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமானோர் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். வானவேடிக்கை நிகழ்ச்சிகளுடன் பல்வேறு வீதிகள் வழியே முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சடையம்பட்டி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு காளியம்மன் கோயிலின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. வாஸ்து பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் துவக்கப்பட்டன. புனித நீர் அடங்கிய கலசங்களை மேடைகள் மீது பிரதிஷ்டை செய்து பல வடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். இதையடுத்து கிடம் புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கோயில் கருவறையில் சிம்மத்தின் மீது அமர்ந்தருளும் மூலவர் அருள்மிகு காளியம்மனுக்கு பலவித நறுமண திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. தொடர்ந்து சந்தனக்காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி மலர் மாலைகளுடன் அம்பிகையை அலங்கரித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருப்பூர் கோவில் வழி பகுதியில் இருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீராம நவமியையொட்டி மூலவர்களும் உற்சவ மூர்த்திகளும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர ஏராளமானோர் தரிசித்து வழிபட்டனர். மூலஸ்தானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் நின்ற திருமேனியோடு அருளும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு வெண்பட்டுடுத்தி கிரீடத்துடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி நின்ற பெருமாளின் இருபுறம் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் அருள்பாலித்தனர். கோயில் வளாகத்தில் கருடன் மீது உபயநாச்சியார்கள் சமேத உற்சவர் பெருமாளை விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த மூலவருக்கும் பிரியபக்தன் மேல் நின்றருளிய உற்சவ மூர்த்திக்கும் கும்பதீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவையொட்டி மூலவர் விசேஷ அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி மஞ்சள் பட்டு சேலை கட்டி வெள்ளி தீஜ்வாலை கிரீடத்துடன் கவசங்களும் மூக்குத்தி புல்லாக்குடன் ஆபரணங்களும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அம்மன் சிரசிற்கும் திருமுகம் வைத்து அலங்கரித்திருந்தனர். அமர்ந்த திருமேனியோடு காட்சி கொடுத்த அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கு நாமார்ச்சனையோடு ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சேலம் கோட்டை பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி ஆலயத்தில் சித்திரை மாத சேர்த்தி சேவை உற்சவம் நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பந்தலின் கீழே மேடை மீது ஸ்ரீ சுந்தரவல்லி தாயாரையும் உற்சவர் ஸ்ரீ அழகிரிநாதரையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு சர்வாபரணங்கள் பூட்டி மலர் கிரீடத்துடன் வண்ணமலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தூபத்துடன் நட்சத்திர தீபம், கும்பதீபம் மற்றும் பஞ்சகற்பூர ஆரத்தியோடு ஏக தீப ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய உற்சவ மூர்த்திகளுக்கு ஆலவட்டம் வீசப்பட்டது. சேர்த்தி சேவையை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் நாதஸ்வர மேளதாளங்களுடன் வீணை இசை கச்சேரியும் நடத்தப்பட்டது. இதையடுத்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய உற்சவ தெய்வங்களுக்கு துளசி தளத்தால் அர்ச்சனை செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. தர்மபுரி குமாரசாமிப்பேட்டை பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மனுக்கு ராகு காலத்தையொட்டி அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கருவறையில் மூலவர் முன்பு உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை, ஸ்ரீ மாரியம்மன் ஆகியோரையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். பலவித திரவியங்களால் மூலவருக்கும் உற்சவர்களுக்கும் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு அம்பிகைக்கு நீலப்பட்டாடை கட்டி திருமாங்கல்யத்துடன் ரோஜா மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்தனர். உற்சவ தெய்வங்களும் சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளி இருக்க நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. கரூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அபயப்பிரதான ரங்கநாத சுவாமி கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு உற்சவர் அன்னபக்ஷி வாகனத்தில் வீதி உலா வந்து அருள்பாலித்தார். இதை முன்னிட்டு கோயிலிலிருந்து அன்னப்பறவை வாகனத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவர் பெருமாளை வீதி உலா அழைத்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு புதுப்பட்டாடை கட்டி காசு மாலையுடன் பதக்க ஆபரணங்களும் தங்க கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி உலா வந்த உற்சவர் பெருமாளை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சிறிய பல்லாக்கில் ஆஞ்சநேயர் முன்னே செல்ல ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக வந்து மீண்டும் கோவிலை அடைந்தார் ஸ்ரீ அபயப்பிரதான ரங்கநாத சுவாமி. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் கோயிலில்
சித்திரை பெரும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் ஒரு பகுதியாக சிவாலய வளாகத்தில் சிம்ம வாகனத்தின் மீது அருள்மிகு அபிராமி அம்பாளையும் பிரியாவிடை சமேத உற்சவர் பத்மகிரீஸ்வரரை அதிகாரநந்தி வாகனத்தின் மீதும் அமர்த்தியிருந்தனர். தெய்வங்கள் விசேஷ அலங்காரத்தோடு அருள்பாலிக்க பல்வேறு தீபாரத்திகள் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டதும் புறப்பாடு துவங்கியது. இதேபோல் மற்றொரு நாளில் ஸ்ரீ பிரியாவிடை சமேதராக காட்சி கொடுத்த சுவாமிக்கு பட்டாடை கட்டி நவரத்ன கவசங்களுடன் முத்துக்கள் பதித்த கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ பிரியாவிடை சிகப்பு கரை வைத்த வெண்ணிறப்பட்டு சேலை அணிந்து சுவாமி அருகே அமர்ந்து அருள்பாலித்தார். நீலக்கரை வைத்த மஞ்சள் பட்டுடுத்தி கொண்டு கமல வாகனத்தில் ஒய்யாரமாக அமர்ந்து நிலை கண்ணாடியில் தன்னழகை தானே ரசித்தபடி அருள்மிகு அபிராமி அம்பாள் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். பிறகு உற்சவர்களை கல்பவிருக்ஷ வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் பஞ்சவாத்தியங்கள் முன்னே செல்ல நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் வீரபாண்டியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கௌமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா துவக்கமாக முக்கோண கம்பம் நடும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக முல்லை பெரியாற்றிலிருந்து முக்கோண கம்பத்தை சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். முக்கிய வீதிகள் வழியாக முக்கோண கம்பம் எண்ணற்ற பக்தர்கள் நடுவே சுமந்து வரப்பட்டது. உடன் பூங்கரகமும் எடுத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பின்தொடர கோயிலை அடைந்ததும் முக்கோண கம்பம் அதற்கென பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த பகுதியில் ஊன்றப்பட்டது. கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்பாள் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்தனர். செங்கல்பட்டில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஆரணங்கம்மை உடனமர் அகத்தீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து முதலில் கணபதி பூஜை நடத்தி ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பின்னர் கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் சிவாச்சாரியார்கள் தெய்வங்களை கலசங்களில் ஆவாகனம் செய்து யாகசாலையில் மேடை மீது பிரதிஷ்டை செய்து யாக பூஜைகளை துவக்கினர். லிங்க திருமேனியோடு அருளும் மூலவர் அகஸ்தீஸ்வரர், தனி சன்னதியில் வீற்றிருக்கும் விநாயகர், தேவியர்கள் சமேதராக அருள்பாலிக்கும் முருகப்பெருமான் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி மூலவர் சுவாமிக்கு கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. புதுச்சேரியில் புகழ்பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீராம நவமி உற்சவ விழாவின் ஒரு பகுதியாக லக்ஷ தீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் கேடயத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த பெருமாள் முத்தங்கி அலங்காரத்தில் காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவர்களை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து பிரகார உலா புறப்பட்டனர். மூலஸ்தானம் எதிரே ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவர்களை சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து அகண்ட தீபங்கள் வைத்து பூஜைகளை துவக்கினர். பிறகு ஆலய வளாகம் முழுவதும் அகல் விளக்குகளில் ஏராளமானோர் தீபங்களை ஏற்றினர். ஆலய வளாகம் முழுவதும் லட்ச தீபங்கள் ஏற்றப்பட்டதும் பக்தர்கள் தெய்வங்களை பரவசத்துடன் தரிசித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் ஸ்ரீராம நவமி, ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணருக்கு நடைபெற்ற ஸ்னபன திருமஞ்சனம். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் ஸ்ரீராம நவமி உற்சவம், உற்சவ தெய்வங்களுக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம். ஒண்டிமிட்டா ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய பூச்சாற்று வைபவம், வண்ண மலர்கள் நடுவே காட்சி கொடுத்த ஸ்ரீ நம்பெருமாள். கும்பகோணம் ஸ்ரீராமசுவாமி கோயில் ஸ்ரீராம நவமி திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.